வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் தொகுக்கப்பட்டுள்ள கவிதைகளை சிந்தித்து வரும் அதே வேளையில் நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மகாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் மார்கழி மாதம் 23ஆம் நாளான இன்று அருட்தந்தை அவர்கள் எழுதிய கவி நல்லோர் தந்த பரிசு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இக்கவியை மகரிஷி அவர்கள் 1957ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் நாள் எழுதியுள்ளார்கள். நல்லோர் தந்த பரிசு. வாழ்வை வளப்படுத்தும் வழக்கப் பழக்கங்கள் எனும் ஒழுக்கங்கள் எல்லாம், வாழ்வை வளப்படுத்தும் வழக்கப் பழக்கங்கள் எனும் ஒழுக்கங்கள் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையாளர் அன்பினால் உலகுக்கு அளித்த பரிசு ஆகும். ஆழ்ந்த சிந்தனையாளர் அன்பினால் உலகுக்கு அளித்த பரிசாகும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். வாழ்வை வளப்படுத்தும் வழக்கப் பழக்கங்கள் அப்படி என்று கூறுகிறார். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைவதும் செய்யும் பழக்கங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும் பொழுது அச்செயல் நமக்கோ மற்றவருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதிற்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயல்களாக இருக்க வேண்டும். அது உடலுக்கும் மனதுக்கும் சமுதாய நட்பிற்கும் நன்மை செய்பவனாக இருக்க வேண்டும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி வாழ்க்கை நம்முடைய ஒழுக்க பழக்க வழக்கமாக மாற வேண்டும். இப்படி அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்கு உலகில் பல மகான்கள் பல்வேறு கருத்துக்களை, வழிமுறைகளை உலகிலுள்ள மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் எதற்காக இந்த பழக்க வழக்கங்களை மக்களுக்கு எடுத்து கூறினார்கள் என்றால், தாங்கள் எப்படி வாழ்க்கையில் மேன்மையுற்றார்களோ அதைப்போல உலகில் உள்ள மக்கள் அனைவரும் வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு மகான்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த அறிவு நிலைக்கு ஏற்ப அவர்கள் சிறந்த பழக்க வழக்கமாக கருதியதை, பின்பற்றியதை தன்னை சார்ந்திருந்த மக்களுக்கு அன்பின் வழி சென்று அதை எடுத்துரைத்து அதை பின்பற்றுமாறு வழிகாட்டினார்கள். ஆக இந்த ஒழுக்க பழக்க முன்னோர்கள் காட்டிய, மகான்கள் காட்டிய இந்த ஒழுக்க பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்வை முன்னேற்றுவதற்காக அமைய வேண்டும். அப்படி நாம் அந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், துன்பம் போக்கும் செயல்கள் எல்லாம் அறமாம். அதை பின்பற்றும் பொழுது இறைநிலையை நாம் உணர முடியும் என்ற இக்கருத்தை அருட்தந்தை அவர்கள் விளக்குகிறார்கள். இதே கருத்தையே மகாகவி பாரதியும் பாடுகிறான் தமிழ்நாடு என்ற கவிதையில். நமது மூதாதையர் நயமுறக் காட்டிய ஒழுக்கமும் நடையும் கிரியையும் கொள்கையும்
ஆங்கவர் காட்டிய அவ்வப்படியே தழுவிடின் வாழ்வு தமிழர்க்குண்டு என்கிறார். நமது மூதாதையர் நயமுறக் காட்டிய ஒழுக்கமும் நடையும் கிரியையும் கொள்கையும் ஆங்கவர் காட்டிய அவ்வப்படியே தழுவிடின் வாழ்வு தமிழர்க்கு உண்டு என்று மகாகவியும் இதே கருத்தை கூறுகிறார். நம்முடைய முன்னோர்கள் தமிழ் சமூகம் என்பது மிக மிக உயர்ந்த நாகரிகத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொண்ட அறிவு நிலையை உயர்ந்து வாழ்ந்த சமூகம். பல்வேறு அறக்கருத்துக்கள் தமிழ் மூதாதையர்களால் காலம் காலமாய் பின்பற்றப்பட்டு வகுக்கப்பட்டு நீதி நூல்களாக தொகுக்கப்பட்டு மக்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கான வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அப்படி நமது முன்னோர்கள் சிறப்பாக எடுத்துக்காட்டிய நியதி, அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒழுக்கமும் நடையும் நடத்தையையும் தொழிலையும் குறிக்கோள்களையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டி வாழ்க்கையை எப்படி செலுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை எடுத்துக்காட்டியுள்ளார்கள். அப்படி முன்னோர்கள் எடுத்துக்காட்டிய வழிமுறைகளை ஏற்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்வு தமிழருக்கு உண்டு என்று பாரதி கூறுகிறார். வன்மையாக கூறுகிறார் என்றே சொல்ல வேண்டும். தழுவிடின் வாழ்வு தமிழருக்கு உண்டு. அப்படி நீ பின்பற்றி முன்னோர்கள் காட்டிய வழி பின்பற்றி நடந்தால் உனக்கு வாழ்க்கையில் மேன்மை கிட்டும், நல்ல வாழ்வு உனக்கு கிட்டும். அப்படி அவர்கள் கூறிய ஒழுக்க பழக்க வழக்கங்களிலிருந்து நீ விலகும் பொழுது உன்னுடைய வாழ்வில் சிக்கல் அமையும் என்று பாரதி கூறுகிறார். ஆக இரு மகான்களுமே நமக்கின்று கூற வரும் கருத்து, நம்முடைய முன்னோர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் வாழ்க்கை மேம்பட்டு இருப்பதற்கான கூறியுள்ள ஒழுக்க பழக்க நியதிகளையும் செயல்களையும் நாம் பின்பற்றி அதை செயலுக்கு கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மையடையும் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.